அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் விசேட வைத்தியராக பயிற்சி பெற்று வந்த பெண் வைத்தியரை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் இன்று புதன்கிழமை காலை கல்நேவ பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர் என அடையாளம் காணப்பட்டதோடு அவரை தேடுவதற்காக 5 போலீஸ் குழுக்களால் விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சந்தேக நபர் கல்நேவ பிரதேசத்தை சேர்ந்த கிரிபந்தலகே நிலந்த மதுரங்க ரத்நாயக்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் முன்னர் வேறொரு வழக்கு தொடர்பாக காவலில் வைக்கப்பட்டு வைத்தியர் மீதான வன்கொடுமை சம்பவத்திற்கு முந்தைய நாள் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவ சேவையிலிருந்து தப்பிச் சென்ற 34 வயது சந்தேக நபர் இன்று புதன்கிழமை கல்நேவில் சிறப்பு போலீஸ் குழுவினால் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் உட்பட அனைத்து சுகாதார ஊழியர்களும் சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். மேலும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று நாடளாவிய வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளது. 24 மணித்தியால அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தின் காரணமாக நோயாளர்களுக்கான சிகிச்சைகள் முடங்கியுள்ளன.